This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். இன்று நாம் ஜப்பானில் உள்ள அயோகிகஹாரா காடு ஏன் தற்கொலை காடு என்று அழைக்கப்படுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அயோகிகஹாரா காடு ஜப்பானின் ஹோன்ஷு தீவில் உள்ள ஃபுஜி மலையின் வடமேற்கு அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இது சுமார் 35 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்த காடு 864ஆம் ஆண்டு ஃபுஜி மலையில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பின் விளைவாக உருவானது. எரிமலை குழம்புகள் பாறைகளாக உறைந்து குகைகள் மற்றும் பாறைகள் நிறைந்த நிலப்பரப்பை உருவாக்கியுள்ளன. அடர்ந்த மரங்கள், பாறைகள் மற்றும் குகைகளால் சூழப்பட்ட இந்த காடு பார்ப்பதற்கு அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். ஆனால் இந்த அமைதிக்கு பின்னால் ஒரு இருண்ட வரலாறு மறைந்துள்ளது. இந்த காடு அடர்த்தியாக இருப்பதால் உள்ளே சென்றால் எளிதில் வழி தெரியாமல் போகும். காட்டின் நிலவியல் அமைப்பு திசை காட்டிகள் சரியாக வேலை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக கருதப்படுகிறது. அயோகிகஹாரா காடு பல நூற்றாண்டுகளாக மர்மங்கள் நிறைந்த இடமாக இருந்து வருகிறது. ஜப்பானிய புராண கதைகளில் இந்த காடு பேய்கள் மற்றும் ஆவிகள் வசிக்கும் இடமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் டெம்போ பஞ்சம் மற்றும் வறுமையின் காரணமாக குடும்பங்கள் தங்கள் வயதான உறுப்பினர்களை இந்த காட்டில் விட்டு சென்றதாக கதைகள் உள்ளன. இந்த வயதானவர்களை கைவிடுதல் பாரம்பரியம் காட்டின் மர்மமான சூழலை மேலும் அதிகரிக்கின்றன. மேலும் பழைய ஜப்பானிய நூல்களில் இந்த காடு ஆவிகள் மற்றும் பேய்களின் கூடாரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கதைகள் மற்றும் புராணங்கள் காட்டின் மீது ஒரு இருண்ட நிழலை படிய வைத்துள்ளன. 20ஆம் நூற்றாண்டில் இந்த காடு தற்கொலைகளின் புகலிடமாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். 1960ஆம் ஆண்டுகளில் சீச்சோ மட்சுமோட்டோவின் குரோய் ஜூகை, கருப்பு கடல் மரம் என்ற நாவல் மற்றும் பிற திரைப்படங்கள் இந்த காட்டை தற்கொலை செய்யும் இடமாக சித்தரித்ததால் இந்த காட்டின் புகழ் மேலும் அதிகரித்தது. சமூக ஊடகங்களில் காடு பற்றிய திகிலூட்டும் பதிவுகள் காட்டின் புகழை மேலும் பரப்புகின்றன. ஜப்பானிய கலாச்சாரத்தில் தற்கொலை என்பது ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது. இது காட்டில் தற்கொலைகள் அதிகரிக்க ஒரு காரணமாக இருக்கலாம். அயோகிகஹாரா காட்டில் தற்கொலைகள் அதிகரிப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஜப்பானில் மனநல பிரச்சனைகள் ஒரு பெரிய சவாலாக உள்ளன. சமூக தனிமை, வேலை அழுத்தம், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கலாச்சார காரணிகள் மற்றும் தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் குறைவாக இருப்பது ஆகியவை தற்கொலைக்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. ஜப்பானிய சமூகத்தில் குழு மனப்பான்மை மற்றும் சமூக அழுத்தம் அதிகமாக இருப்பது தனிநபர்களின் மனநலத்தை பாதிக்கின்றன. ஜப்பானிய அரசாங்கம் மற்றும் தன்னார்வலர்கள் இந்த காட்டில் தற்கொலைகளை தடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். காட்டின் நுழைவாயிலில் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன மற்றும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் காட்டின் நுழைவாயிலில் ரோந்து கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காட்டின் உள்ளே செல்லும் நபர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள் உதவி பெற மனநல ஆலோசனை மையங்களின் தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. அயோகிகஹாரா காட்டில் தற்கொலை செய்தவர்களின் உடல்கள் மற்றும் எச்சங்கள் அடிக்கடி காணப்படுகின்றன. காட்டில் திசை காட்டி வேலை செய்யாது என்றும் தொலைபேசி சிக்னல் கிடைக்காது என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவங்கள் காட்டின் திகிலை மேலும் அதிகரிக்கின்றன. காட்டில் கைவிடப்பட்ட கூடாரங்கள், உடைமைகள் மற்றும் தற்கொலை செய்தவர்களின் எச்சங்கள் காணப்படுகின்றன. அயோகிகஹாரா காட்டின் எதிர்காலம் குறித்து பல விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. சுற்றுலா மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவது, மனநல விழிப்புணர்வை அதிகரிப்பது, தற்கொலைகளை தடுப்பது மற்றும் காட்டின் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது ஆகியவை முக்கிய சவால்களாக உள்ளன. மனநல பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவு அளிப்பதும் அவசியம். இந்த காடு மனநல விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது.